Chapter 1 Exercise 1.4ல 8th sum பார்க்க போறோம் சரிங்களா. Let A equal to -1, 1 கொடுத்திருக்காங்க. B வந்து 0, 2 கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா if the function f வந்து a to b defined by f of x equal to ax plus b அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. வேரியபிள்ஸ் கொடுத்திருக்காங்க. is then என்னன்னு சொல்லியிருக்காங்க onto function அப்படின்னு சொல்லியிருக்காங்க. onto functionனா என்ன, ஒவ்வொரு b எலிமெண்ட்டுக்கும் வந்து ப்ரீ இமேஜ் வந்து ஏல இருக்கணும், அப்படி இருந்தாதான் onto function. அப்போ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செட்டை வந்து இப்போ நம்ம எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம தான் வந்து சூஸ் பண்ணணும் சரிங்களா. கவனிங்க, இப்போ இதுக்கு வந்து ஒரு ஏரோ டயக்ராம் போட்டு காட்டுறேன். ஏன் இதை வந்து நான் இப்படி இதை மட்டும் எடுத்து போடுறேன், அவங்க வந்து கண்டிஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. என்ன கேட்டிருக்காங்க, ஏக்கும் பிக்கும் வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏபி கொடுத்துட்டதால, செட்டு கொடுத்துட்டதால அதுல இருந்து நம்ம ஏபி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆன் டு ஃபங்க்ஷன் அவங்களே சொல்லிட்டதால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இது வந்து ஒரு ஆன் டு ஃபங்க்ஷனா நம்ம வந்து இதுல காமிக்க போறோம் சரிங்களா. இதை வந்து எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது வந்து இதோடைய பேர் இல்லையா. அப்ப இது வந்து இதோடைய பேர், இது வந்து இதோட பேர், அப்படிதான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் எடுத்துப்போம் இல்லையா. -1, 0 தென் 1, 2 1, 2 இப்படிதான் எடுத்துப்போம். இப்ப இத வந்து இப்போ நான் ஏ செட்ல இருக்கிறத ஏலையும் பி செட்ல இருக்கிறத பிலையும் எடுத்து எழுதுறேன். -1, 1, 0, 2 இப்படி இருக்கும்போது இப்ப வந்து ஒன்னு ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்ன, கம்பல்சரி வந்து பில இருக்கிற இமேஜுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் ஏல இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு கண்டிஷன் இந்த மாதிரி இருக்கும், இது மாதிரி மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா இல்ல, இன்னொரு கண்டிஷனும் எழுதலாம். இப்ப -1க்கு 0 தான் இருக்கணுமா, இல்ல 1ம் இருக்கலாம் இல்லையா. அப்ப 2க்கு வந்து -1க்கு 2ம் இருக்கலாம். அந்த மாதிரி இப்ப நம்ம ரெண்டா எடுத்து எழுதிக்க போறோம். இது வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போடுறேன். இப்போ ஆன் டு ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனை வந்து அவங்களே சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஆன் டு ஃபங்க்ஷனோடைய ரெண்டு இமேஜையும் நம்ம வந்து எடுத்து பார்க்க போறோம் சரிங்களா. 0, 2 ஒன்னு இப்படி இருக்கலாம் சரிங்களா. ஒரு கண்டிஷன் இந்த மாதிரி இருந்தாலும் ஆன் டு தான், இந்த மாதிரி இருந்தாலும் ஆன் டு தான் சரிங்களா. அப்போ இதை வந்து இப்ப நம்ம என்னன்னா, இதை வந்து இப்ப இதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏபி வேல்யூக்கு ஏதாச்சும் ஒன்னு எடுத்துக்கணும் இல்லையா. அப்ப இதுக்கு வந்து இதை எடுத்துக்கிட்டு நம்ம ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். -1, 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது எப்பவுமே எக்ஸ், ரெண்டாவதா இருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லைன்னா ஒய்ன்னு சொல்லுவோம். இப்ப இது எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிற ஈக்குவேஷன்ல நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். என்ன கொடுத்திருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இது எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ். இப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 0, இதை கொண்டு வந்து நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். புரிஞ்சுதா. இப்ப எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 0, அப்ப 0 ஈக்குவல் டு ஏ அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் என்னது -1, அப்போ -1 பிளஸ் பி. இப்ப பாத்தீங்கன்னா மைனஸ் ஏன்னு கிடைச்சிரும், -a பிளஸ் பி அப்படின்னு கிடைச்சிரும். இப்ப இந்த ஏவை இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா ஏ ஈக்குவல் டு பி இப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்ப நமக்கு ஏ பி ரெண்டும் வேல்யூஸ் தான் கேட்டிருக்காங்க இல்லையா. ஒன்னு என்ன பண்ணும், இப்ப இன்னொரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு இந்த 1, 2 எடுத்துக்கிட்டு அதுல இருந்து வந்து நம்ம ஏபி வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. இது வந்து இந்த சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 1, 2 இதே போல இதுவும் எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ். இப்ப இப்படி இருக்கும்போது நம்ம இதுல கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி, இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு வேல்யூ கிடைக்கணும் இல்லையா நமக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இதுல என்ன 2 ஈக்குவல் டு ஏ இன்டூ எக்ஸ் என்ன 1 பிளஸ் பி. அப்போ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 2. இப்போ ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி இங்க ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா. அதை கொண்டு வந்து நம்ம இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா ஏ இருக்கிற இடத்துல பி பிளஸ் பி ஈக்குவல் டு 2 இப்படி வச்சுக்கிட்டோம்னா பியும் பியும் ஆட் பண்ணா 2b ஈக்குவல் டு 2. அப்போ b ஈக்குவல் டு 2/2. அப்ப bக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு, 1 வேல்யூ கிடைச்சிருக்கு சரிங்களா. இப்போ b ஈக்குவல் டு 1ன்றத நம்ம என்ன பண்ணோம்,
ஏக்கு வேல்யூ இல்லை இல்லையா, ஏவோட வேல்யூ ஏ கிடைக்கிறதுக்காக பியை கொண்டு வந்து ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு இதுல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா, நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அப்ப b ஈக்குவல் டு 1னா a ஈக்குவல் டு b ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப b 1னா a என்னது a ஈக்குவல் டு b னா இப்போ a ஈக்குவல் டு 1. புரிஞ்சுதா? இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கிளியர் பண்றேன். தேங்க்யூ.